ஹாய், நான் உங்கள் மனசு பேசுகிறேன். தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க, ஆத்திரப்படாதீங்க. பொறுமையாக இருந்தவங்க கண்டிப்பாக சாதிப்பாங்க. இது மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பொறுமையாக இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பழம் வேணும் அப்படின்னா கடையில் போய் ஈஸியாக வாங்கி சாப்பிட்றலாம். ஆனால் அந்த பழம் உருவாக நிறைய டைம் எடுக்கும். ஒரு விதையை விதைக்கணும், விதைச்சதுக்கு தேவையான தண்ணீர், வெப்பநிலை எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த விதை முளைக்கணும், ஒரு மரமாக மாறதுக்கு டைம் வேணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். பணம் கொடுத்தா ஈஸியாக கிடைக்கிற அந்த பழம் அந்த விவசாயிக்கு பல நாள் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அவன் பொறுமையாக இருந்ததால தான் அந்த மரம் பூத்து காய் வச்சு பழமாக மாறிச்சு. ஸோ பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இந்த பொறுமைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று பார்த்துடலாமா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருந்த எல்லா பறவைகளும் ஒரே கலரில் தான் இருந்தாங்களாம். திடீர்னு ஒரு நாள் பறவைகளோட அரசன் கீழே வந்து எல்லா பறவைக்கும் ஒரு அழைப்பு கொடுத்தாராம். எல்லாரும் வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாராம். எல்லா பறவைகளும் கூட்டமாக வந்து ஒரு இடத்துல இருந்தாங்களாம். சில பறவைகள் ரொம்ப வேகமாக பறக்கும், சில பறவைகளுக்கு வாய்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், சில பறவைங்க தத்தி தத்தி நடக்கும், சில பறவைகளால் வானத்தை நோக்கி உயரமாக பறக்க முடியும். இப்படி ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசம் இருந்தான். இப்படி எல்லா பறவையும் தன்னோட ஆட்டிடியூடையும் தன்னுடைய பர்சனாலிட்டியும் அந்த அரசர்கிட்ட காட்டி மகிழ்ச்சியாக இருந்தாங்களாம். திடீர்னு அந்த அரச பறவை என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய இறக்கையை வானத்தை நோக்கி காமிக்கும்போது ஒரு அழகான வானவில் தோன்றுச்சான். எல்லா பறவைகளுக்கும் ஒரே ஆச்சரியம். ஏன்னா எல்லாரும் ஒரே கலர்லேயே தான் இருக்காங்க. இது மாதிரி பல கலரை ஒன்றா பார்க்கும்போது எல்லா பறவைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சா. அரசர் சொன்னாராம், இதில் இருக்க எல்லா கலர்லேயுமே ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலான்னு சொன்னாராம். பறவைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய பிடிச்ச கலரை சூஸ் பண்ணிக்கலான்ற தாட்டில் ஆசையாக இருந்தான். கிளி முன்னாடி வந்து, எனக்கு பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும், நான் பச்சையை எடுத்துக்கிறேன்னு சொல்லிச்சான். ஸோ நம்ம அதை பச்சை கிளின்னு சொல்கிறோம். ஒரு குருவி கிட்ட வந்து, எனக்கு மஞ்சள் கலர் ரொம்ப பிடிக்கும், நான் மஞ்சள் கலர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிச்சான். ஸோ அது பெரும் மஞ்சள் குருவின்னு சொன்னாராம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு சிகப்பு கலரை எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு குருவி முன் வந்துச்சான். அதுக்கு பேர் செங்குருவின்னு சொல்லி அரசர் சொன்னாராம். இப்படி ஒவ்வொரு பறவையும் தனக்கு தேவையான எல்லா கலரையும் எடுத்துக்கிச்சான். கடைசியாக ஒரு குட்டி குருவி மட்டும் தனக்கு கலரே இல்லாமல் ரொம்ப சோகமாக இருந்துச்சான். அரசர் கேட்டாராம் இந்த குருவியை பார்த்து, நீ ஏன் மற்றவங்கள போல கலரை கேட்கல அப்படின்னு சொன்னதுக்கு அந்த குருவி சொல்லிச்சான், வரிசையில் எல்லாரும் ஒவ்வொருத்தராக கலரை சூஸ் பண்ணாங்க, என் டேர்ன் வரும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடியே கலரெல்லாம் தீந்து போச்சுன்னு சொல்லி ரொம்ப சோகமாக சொல்லிச்சான். இதை கேட்ட அந்த அரச பறவை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது அந்த குட்டி சின்ன குருவிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சான். உடனே எல்லா பறவையும் மறுபடியும் கூப்பிட்டு எல்லா பறவையிலேருந்தும் ஒவ்வொரு கலரை சூஸ் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இருந்தா உனக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சான். ஸோ கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பேரும் வச்சுச்சான். ஏன்னா அந்த பறவை ரொம்ப அழகாக இருந்துச்சான். அதை பார்த்து பஞ்சவர்ண கிளின்னு சொல்லி பேர் வச்சாங்களாம். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, பொறுமையாக இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் பொறுமையாக இருங்க. பட் எல்லா நேரத்துலேயும் அந்த பொறுமை வேலை செய்யாது. இருக்க வேண்டிய இடத்துல நாம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். பொறுமையாக இருங்க, காத்துட்ருங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நானும் காத்துட்ருக்கேன், ஒரு நாள் என் நிலைமையும் மாறும்னு சொல்லி நம்புறேன்.